எதிர்ப்பு சக்தியும் உள்ளது. பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா டைமிங்லலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கை கொடுத்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப காசு செலவு பண்ணி மற்ற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ லைட்டாக பிசைஞ்சு விட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆரோக்கியமான ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3 பொருள் தான். 1 ராகி மாவு, 2வது நிலக்கடலை, அப்புறம் நாட்டு சக்கரை. ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக. அதை எப்படி செக் பண்ணுன்னா கூட பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி ஒடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறோம். ராகி மாவு வந்து 2 கப் எடுக்கிறீங்கன்னா நிலக்கடலை வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். அடுத்ததாக நம்ம நல்லா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி ஏற்றிட்டு ஒரே இதாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு விடுங்க. நம்ம இதை வந்து சுடுதண்ணி சேர்த்துறதுனால கை வைக்க முடியாது. ஸோ நம்ம வந்து நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு வர அளவு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பால் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டை எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம அடுத்ததாக சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் தடிமனா தேய்ச்சி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அப்படியே இந்த மாதிரி வச்சு கூட கையில் கட்டி விட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தட்டி போட்டு நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. வேணா நெய் விட்டுக்கோங்க. நல்லா பின்னாடி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ராகி அடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டு ஆறி போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. காமிச்சிச்சு. நம்ம அதை வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்படி செஞ்சீங்கன்னா என்னென்னா ராகி சேராதவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக சேரும். ஏன்னா ராகி நல்லா வெந்திருக்கு. பிச்சு போட்டுட்டு இதை தனியாக வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இப்போ நிலக்கடலை வந்து நல்லா அந்த மாதிரி நல்லா நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ராகியை போட்ட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது எள்ளு வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நான் எள்ளு வந்து வறுத்து எடுத்து சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை இல்லைன்னா பூசணி விதைன்னு சொல்லுவாங்க, பம்கின் விதை. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்துக்கினா இன்னும் கொஞ்சம்
நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த விதை வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ லைட்டாக பிசைஞ்சு விட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், இதில் நம்ம ராகி, எள்ளு, நிலக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பம்கின் விதை, பூசணி விதை சேர்த்துருக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் கடையில் வாங்க வேண்டியதே இல்லை. பாருங்க, நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேணாம், நெய் கூட எதுவுமே சேர்க்க வேணாம். பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி லட்டு நம்ம இப்போ செஞ்சிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எதிர்ப்பு சக்தியும் உள்ளது. பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா டைமிங்லாம் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கை கொடுத்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப காசு செலவு பண்ணி மற்ற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்தராக வீடியோ போட்டால் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.